இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று விழா கொண்டாடும் புனித குழந்தை தெரேசாள் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அச்சு ஊடகங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இதனால் உலகின் ஒரு பகுதியில் அல்லது நாட்டில் ஒரு பகுதியில் அல்லது மாநிலத்தில் ஒரு பகுதியில் நடந்த நிகழ்வுகள் எதுவும் பதிவு செய்யப்பட இயலாத ஒரு காலகட்டம். அந்த செய்திகளை உடனுக்குடன் மற்ற இடங்களுக்கு கடத்த முடியாத ஒரு காலகட்டம். அன்புமிக்கவர்களே, இந்த சகோதரி வாழ்ந்தது மொத்தம் 24 ஆண்டுகள் தான். அந்த 24 ஆண்டுகளும் அவர் பல்வேறுபட்ட மனிதர்களை சந்தித்தாரா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும். பல மணி நேரங்களை 4 அறைக்குள் தான் அவர் செலவிட்டார். அந்த 4 அறைக்குள் அமர்ந்த அந்த தெரேசாள் அறிவு தெளிவு உள்ளவளாக உலகம் என்றால் என்ன, உலக வாழ்வு என்றால் என்ன, இறைவன் என்பவர் யார், இறைவனுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன, அந்த இறைவழியில் நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுவதுமாக தன்னுடைய வாழ்வின் வாயிலாக அறிந்து கொள்ளுகின்றார். அவர் அறிந்து கொண்டதை வாழ்வாக்குகின்றார். வாழ்வாக்கியதை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது புனித நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். புனித நிலையை அடைய வேண்டுமென்றால் ஏழ்மை, எளிமை, தாழ்ச்சி மற்றும் முழுமையான அர்ப்பணம், இந்த 4 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்வில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதே. அதாவது முதலில் நாம் நம்மை நமது பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். காரணம், இன்று நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே எந்த ஒரு மனிதரும் எளிதாக தன்னுடைய பலவீனங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு மற்றவரின் பலவீனங்கள் என்ன, மற்றவரிடம் இருக்கின்ற குறைகள் என்ன என்பதை தான் மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தெரேசா அதை சொல்லவில்லை. பிறருடைய குற்றங்களை, பிறருடைய குறைகளை கண்காணிக்க சொல்லவில்லை. பிறர் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்க சொல்லவில்லை. மாறாக தன்னிலை உணர்ச்சியை சொல்கிறார். நான் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் என் வழியாக நான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்பது. இதை உணர்ந்த பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கும் சண்டைகளுக்கும் துறவற இல்லங்களில் நடக்கும் சண்டைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தன்னை பற்றி அறிவதில் ஈடுபாடு காட்டாமல் பிறரை பற்றி அவரை என்ன குறை திட்டலாம் அல்லது அவருடைய குறைகளை அறிந்து அதை பயன்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தலாம், அவர்களை காயப்படுத்தலாம் என்றெல்லாம் யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. ஆக இதன் வழியாக நாம் நம்மையும் காயப்படுத்துகின்றோம், பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே ஏழ்மை என்பது கடைபிடிக்கப்படவில்லை. தெரேசாவின் வாழ்வில் தன்னிடம் கோபப்படும் ஒரு அருட்சகோதரியை அவர் அன்றாடம் சந்திக்கின்றார். அவர் வாழ்ந்த அந்த மடத்திற்குள் தான் அந்த சகோதரியும் வாழுகின்றார். அப்படி வாழுகின்ற ஒரு சூழல் எளிதாக இருக்குமா என்றால் முடியாது. காரணம், உங்களை பார்க்கின்ற பொழுதும் உங்களை பார்க்காத பொழுதும் முகத்தை தூக்கி கொண்டு திரிவார்கள். பேச விருப்பம் காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் முகம் கொடுத்து சிரிக்க வேண்டும், அவர்களிடத்தில் பேச முற்பட வேண்டும். இது எளிதான காரியமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழலும் சகோதரி தெரேசா என்ன செய்கின்றார் என்றால், அந்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த அருட்சகோதரியை சந்திக்கும் பொழுதெல்லாம் புன்னகையை சிந்த விடுகின்றார். ஆனால் புன்னகையில் பல விதங்கள் உண்டு. பல நேரங்களிலே பிறரை ஏளனப்படுத்துவதற்காக சிரிப்பது உண்டு, அவளை அசிங்கப்படுத்துவதற்காக. இந்த சிரிப்பு அப்படிப்பட்டதல்ல. மாறாக அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு நிறைந்த ஒரு சிரிப்பு. அந்த தெரேசாவுடைய உதட்டிலிருந்து புறப்படுகின்ற அந்த சிரிப்பானது மெல்ல மெல்ல அந்த கடின உள்ளம் கொண்ட அந்த அருட்சகோதரின் இதயத்தை கரைக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு கட்டத்திலே அந்த அருட்சகோதரியும் கண்ணீர் விட்டு அழும் அளவிற்கு தன்னுடைய மனம் மாறி இருப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். அதேபோன்று தெரேசாவிடம் பல திறமைகள் காணப்பட்டது. நாடகங்கள் எழுதுவது, நடிப்பது, பாடல்கள் எழுதுவது என்று பல திறமைகள். ஆனால் அவர் எதையுமே முன்னிலைப்படுத்தியதில்லை. தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தார். இன்றைய சமுதாயத்தில்
அல்லது நம்முடைய வாழ்வு என்று எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் சமுதாயம் என்பது ஒரு பெரிய ஒரு அங்கம். நான் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் இன்னும் புரிவதற்கு எளிதாக இருக்கும். நான் ஏதோ ஒன்றில் வெற்றி பெற்று விட்டேன். அது படிப்பிலாக இருக்கலாம், அல்லது வேலையில் உயர் பதவியாக இருக்கலாம், அல்லது விளையாட்டு போட்டியிலாக இருக்கலாம், அல்லது பேச்சு போட்டியிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு போட்டியில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் உடனடியாக மமதை நம் தலைக்கு ஏறிவிடுகிறது. அகந்தை தலையிலேறி நான் பெரியவன், எனக்குத்தான் இதெல்லாம் தெரியும் என்று தன்னையே தப்பட்டம் அடிக்கக்கூடியவர்களாக தான் திறமைசாலி, தான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இப்படி தன்னை உயர்த்துகின்ற நிலையில் அவர்கள் ஏழ்மையாக வாழ முடியுமா? முடியாது. காரணம், அவர்கள் தன்னை மட்டுமே தூக்கி வைத்திருக்கின்றார்களே ஒழிய எளிய வாழ்வு, எளிமையான வாழ்வு வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை. ஆக இந்த சூழலில் தெரேசா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், நாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். காரணம், இவ்வுலக வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. இவ்வுலக வெற்றி என்பது சில நாட்கள், சில நொடிகளில் தான் இருக்கும். அதன் பிறகு அது நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், வெற்றி பெற்று விட்டோம். அதன் பிறகு இன்னொருவர் ஓடி நமது வெற்றியை பறித்து விடுவார். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. தெரேசா நமக்கு கற்றுக் கொடுக்கும் இன்னொரு பாடம் என்னவென்றால், புனிதத்துவத்தை அடைய நாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சிறிய காரியங்கள் வழியாக நாம் புனிதத்தை அடையலாம். அதாவது, உங்களை யாராவது வெறுத்தால் அவர்களை அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு அது கடினமாக தான் இருக்கும். அதை போன்று உடலில் நோய் அல்லது மனதில் வலி உங்களுக்கு இருந்தால் அதை கடவுளிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் பல நேரங்களிலே என் உடல் நோயை நானே பார்த்து கொள்ளுகிறேன், மருத்துவமனைக்கு சென்றால் மட்டுமே போதும், சரியாகிவிடும் என்று எண்ணுகிறோம். சில நேரங்களிலே மருத்துவர்கள் எழுதி போட்டிருப்பார்கள், மருந்து கொடுப்பவர் மருத்துவர், குணப்படுத்துபவர் ஆண்டவர். காரணம், மருந்தும் கடவுளுடைய இரக்கத்தினால் பல நேரங்களிலே நல்ல வேலை செய்யும். ஆகவே மருந்தும் தேவை, மருத்துவர், கடவுளாகிய மருத்துவரும் நமக்கு தேவை. ஆக அந்த கடவுளிடத்திலே உங்களுடைய வலியை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த கடவுளிடத்திலே உங்களுடைய வேதனையை ஒப்புக்கொடுங்கள். எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் இந்த வலியை ஏற்றுக்கொள்கிறேன், உமக்காக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேதனை நான் உமக்காக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த துன்பத்தை நான் உமக்காக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அந்த நம்முடைய வேதனைகளும் துன்பங்களும் ஆண்டவர் முன்பு வலிமை உள்ளதாக மாறும், புனிதமிக்க ஒன்றாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இறுதியாக உங்களை முழுமையாக இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், உம்மையன்றி எனக்கு யாரும் இல்லை என்று உங்களை நீங்களே சமர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் பெயர் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். எவர் ஒருவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றாரோ அவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பலரின் நினைவுகளில் உயிர்த்து கொண்டிருக்கின்றார், மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் தெரேசாவும் ஒரு நூற்றாண்டு முடிந்த பின்பும் இன்னும் ஒவ்வொருடைய மனதிலும் உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் அவர் நம்பிய இறைவன், அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் நமக்கு காட்டிய வழி. நாமும் அவரை போன்று நல்லுள்ளம் கொண்டவர்களாக, எளிய உள்ளம் கொண்டவர்களாக, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக, இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்வர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை குழந்தை தெரேசாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தை தெரேசாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமீன்.